நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்னேரி வேலம்மாள் போதி கேம்பஸ் வழங்கும் அறிவு கொழுந்து. பெட்ரோல் விலை டீசல் விலை ஏறிடுச்சுன்னு சொல்லி மக்கள் எல்லாமே குழம்பிட்டு இருந்தால் பார்த்தாதுங்க. இந்த மாதிரி வண்டி எல்லாத்தையுமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே முக்கால்வாசி குறைஞ்சிரும்னு சொல்லலாம். இன்றைக்கி இந்த வண்டி எடுத்துகிட்டு நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரதீஷா இன்ஜினியரிங் காலேஜுக்கு தான் வந்திருக்கேன். இன்றைக்கி இங்கே இருக்க பசங்களோட சேர்ந்து தான் நம்ம வந்து அறிவு கொழுந்து நிகழ்ச்சி விளையாட போகிறோம். வாங்க விளையாடலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னாலே அந்த இடத்துல வந்து பெண்கள் தான் வந்து அதிகமாக படிச்சுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இன்றைக்கி நான் வந்திருக்க காலேஜுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கேயும் வந்து நிறைய பெண்கள் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாங்க நம்ம ஷோவில் வந்து கலந்துக்கிறதுக்கு. அண்ட் ஹாய் கேர்ள்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வருங்கால இன்ஜினியர்ஸ். உங்களில் எத்தனை பேர் வந்து இந்த ஃபேஷன் ஷோஸ் அதெல்லாம் பார்த்துருக்கீங்க? நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? இப்போ ஃபேஷன் ஷோவில் நீங்கள் வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு கொஸ்டின் கேட்டால் அவங்க அதுக்கு எப்படி ஆன்சர் சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி இப்போ உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ வந்து யாருமே இல்லாத ஒரு ஐலாண்டில் வந்து நீங்கள் போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஃபோனு கத்துவேன். ஃபோன் கத்துவீங்க. அப்புறம் ஃபோன் இருந்தால் யாருக்காவது கால். கிட்ட ஃபோனும் கிடையாது, ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்து தன்னந்தனியாக நிற்கிறீங்க. நீங்கள் வந்து மக்களோட வந்து தொடர்பு கொள்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக பைத்தியம் பிடிச்சிரும். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? முதல்ல சாப்பிட்றதுக்கு இருக்கான்னு பார்ப்பேன். அதான் முக்கியம் இல்லை நமக்கு. ஸோ வந்து உங்களுக்கு சமையல் தெரியுமா? சமைக்க தெரிஞ்சாலும் அங்கே சமைக்கிறதுக்கு எதுவுமே இருக்காதுல்ல. அப்படியே ஃப்ரூட்ஸ் அதனால் இலை தலைங்களை சாப்பிட்டுக்கிட்டு அதை வச்சு அப்படியே வாழ்ந்துப்பீங்க. ஆடு மாடு மாதிரி வாழ்ந்துப்பீங்க. அங்கேருந்து ஏன் வரணும்? இங்கே அங்கேயே நல்லா ஜாலியாக செட்டில் ஆகிடலாமே, நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்றீங்க. இந்த காலேஜ் இந்த டென்ஷன் எதுவுமே ஹோம்ஒர்க்கு அசைன்மெண்ட் எதுவுமே வேணாம், அங்கே இருந்துடலாம். உங்களை தவிர அந்த ஐலாண்டில் வேறு எதுவுமே இல்லை. அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போது ஏதாவது ஹெல்ப் கேட்டு வெளில வரணும். ஹெல்ப் கேட்பீங்க? இல்லை மீன் பிடிச்சி மீன் சாப்பிடுவீங்களா? இல்லை அப்படிலாம் அது சமைக்க முடியாது. அங்கே தான் எதுவுமே இல்லைன்னா சாப்பிடுமா? நல்லா இருக்குமா? ஐயோ, ஒரு 1 வீக் நல்லா அங்கே ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு கையில் ஃபோன் இருந்துச்சா செல்ஃபீஸ். அதெல்லாம் ஃபோன் எதுவுமே இல்லைம்மா. செல்ஃபிலாம் அங்கே எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த பொண்ணுங்களுக்கு மட்டும் எப்பயுமே இந்த செல்ஃபி மேலே இருக்கிற ஒரு மோகம் போகவே. அதுதானே இப்போ நியூ டெக்னாலஜி எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம விளையாட போகிற கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வார்த்தையும் வரலாறும் அப்படின்றது தான் இந்த கேம். ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே வந்து தூதுவளை அப்படின்னாக்கா என்னென்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ வந்து நீங்கள் சொல்லுங்கள், தூதுவளை அப்படின்னா என்ன? தூதுவளைனா இட்ஸ் அ மெடிசினல் ஹர்ப். மெடிசினல் ஹர்ப். அது வந்து எதுக்கு பயன்படுத்துவாங்க? ஏதாவது கோல்டு அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா பயன்படுத்துவாங்க. சரி, இப்போ இந்த இடத்துல இருக்கிறதுல யாரெல்லாம் வந்து தூதுவளை அதை வந்து சாப்பிட்ருக்கீங்க? சாப்பிட்டதே இல்லைங்களா? பார்த்தது கூட இல்லை அப்படின்றாங்க. சரி, ஓகே. ஆனால் யார் சாப்பிட்ருக்கீங்க? ஃபீவர் கோல்டு அதுக்காக அதை சாப்பிடுவோம். எங்கள் வீட்டில் ரீசெண்டாக இப்போ கூட செஞ்சு கொடுத்தாங்க. நல்லா இருக்குமா? டேஸ்ட் நல்லா இருக்கும்? நல்லா தான் இருக்கும். நார்மலாக நம்ம காரக்குழம்பு மாதிரி வச்சிருவாங்க, அதனால அது அதோட டேஸ்ட் அதில் தெரியாது. அது ஒரு கீரை மாதிரி கூட எடுத்துக்கலாமா? கீரை மாதிரி கூட எடுத்துக்கலாம். இப்போ வந்து அடுத்ததாக வந்து கொஸ்டினே தான், இந்த தூதுவளை அப்படின்றதுக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சு அப்படின்றது தான் வந்து நான் கேட்குறேன். ஸோ வந்து நீங்கள் வாங்க. தூதுவளைனா யாராவது தூது அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த யார் அனுப்பிச்சாங்க? நீங்கள் உங்கள் பாய் ஃப்ரெண்டுக்கு எதாவது ஐயோ அப்படிலாம் இல்லை, யாராவது போகிறாங்க மாதிரி தூது அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கிட்ட எப்படி தூது கொடுத்து விட முடியும்? அதுதான் கேள்வி. யாராவது சாப்பிட்டு நல்லா இல்லைன்னு தூணு துப்பியிருப்பாங்க, அதனால அந்த பேர். நீங்கள் துப்பியிருக்கீங்களா அந்த மாதிரி? சாப்பிட்டதே இல்லை. சாப்பிட்டதே துப்ப வாய்ப்பு கிடைக்கல. அந்த டிஸ்கவர் பண்ணும்போது அவங்க டிஸ்கவர் பண்ணாங்க அந்த தூதுவளை. அது டிஸ்கவர் பண்ணும்போது அவங்க தூக்கத்துல இருந்திருப்பாங்க. ஸோ அந்த தூக்கத்துல அப்படியே வளைஞ்சுக்கிட்டு அப்படியே தூதுவளை அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு அப்படியே வரும்போது தூக்கத்திலே வரும்போது அது தூது வலை ஆகி போச்சு. ஏதாவது தேவையில்லாம வேணாலும் தூக்கி போட்டிருப்பாங்க, அதனால அது பேர் தூதுவளைன்னு வச்சிருக்காங்க. யார் தூக்கி போட்டா? யாராலும் தூக்கி போட்டிருக்கலாம்ல. அது தேவையில்லைன்னு சொல்லி தூக்கி தூதுவளை தூக்கி போடுறதுனால தூதுவளை ஆகி போச்சு. ஏன் தூதுவளைன்னு பேர் வச்சானா, முதல்ல ராஜா காலத்துல இருந்து வருவோம். நம்ம எல்லாமே ராஜா காலத்துல இருந்து இப்போ வந்துருவோம். சரி, எப்பவுமே வந்து ராஜா காலத்துல ஓலையில தானே லெட்டர்லாம் போஸ்ட் பண்ணுவாங்க. அந்த காலத்துல நம்ம பேப்பர் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ அந்த என்ன பண்ணுவாங்க, அந்த இலை கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால அதுல எழுதி போஸ்ட் பண்ணிப்பாங்க. ஒரு வாழை சைஸ்ல இருக்குங்களா? இல்லை சார், ஒரு வெத்தலை பாக்கு சைஸ்ல கூட இருக்கலாம் சார். வெத்தலை பாக்கு வேற சார், வெத்தலை சைஸ்ல கூட வெத்தலை சைஸ்ல இருக்கும். அந்த காலத்துல ராஜாலாம் வந்து தூது அனுப்பணும்னா புறா வச்சோ இல்ல குதிரை வச்சோ இலை கொடுத்து தூது அனுப்பியிருப்பாங்க. இப்போ வந்து நம்ம விலை கொடுத்து தூது அனுப்புறோம், அதனால அதுக்கு தூதுவளைன்னு பேர் வந்திருக்கும். அதாவது இப்போ நம்ம வந்து விலை கொடுத்து தூது அனுப்புறோம், அப்போ வந்து இலை கொடுத்து, அதனால வந்து அது தூதுவளை அப்படின்னு சொல்லி ஆயிடுச்சு. அது வந்து ஒரு கருத்து சொல்றாங்க, பசங்க பொண்ணுங்களுக்கோ பொண்ணுங்க பசங்களுக்கோ எதுவும் தூது அனுப்பிச்சு வலையில சிக்கிக்காதீங்க. லவ் வந்து அப்பவே ஆரம்பிச்சிடுச்சு. அந்த பேர் வைக்கும் போதே இந்த லவ் சென்டென்ஸ்லாம் அந்த காலத்துல ஒரு அப்பயே கருத்து சொல்லியிருக்காங்க. நீ யாரையும் லவ் பண்றியா? இல்ல சார், அதுக்கு தூதுவளைன்றது அதுக்கு பேர் தூதுவளையாவே இருந்திருக்கணும் அவசியம் இல்லை சார். வேற ஏதாவது பேர் வச்சுட்டு அது கூப்பிட்ட விதத்துல அது அப்படி மாதிரி. அப்ப அந்த முத வச்சிருக்க பேர் என்னவா வச்சிருப்பாங்க? துவர்ப்பு இலை அந்த மாதிரி ஏதாச்சும் துவர்ப்பு இலை, அதோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது. சரி, அது வந்து அப்படியே வர வர தூதுவளை. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ராலாம் வராதுல்ல, லப்பர்பாங்க.
ஸோ அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து அதை வந்து சொல்லும்போது அதாவது நீ வந்து பயங்கரமா கிராமர் லெவல்ல யோசிச்சிருக்க. ஏதாவது அதில் முள்ளாக இருக்கும், அதனால் அதை வச்சு ஏதாவது எழுதியிருப்பாங்க. அதனால் தூது அனுப்பும் போது அதை வச்சு ஏதாவது எழுதியிருப்பாங்க. அதனால் அது தூது அனுப்புறதுக்கு யூஸ் ஆகுறதுனால முள்ள வச்சு எழுத முடியுமாமா? எல்லாமே வேற ஏதாவது இலையில கூட எழுதலாம். கிறுக்குவீங்க இந்த மரத்துல எல்லாம் கிறுக்கி வச்சதா? அப்ப நீ தானே உன் பாய் ஃப்ரெண்ட் பேர் அந்த மரத்துல எழுதி இருக்கிறது? அது நம்ம சாப்பிட்றதுனால கோல்டு நம்மளுக்கு போதில்ல, வயிற்றுக்குள்ளே போய் அது ஏதாவது தூது சொல்கிறதுனால மேபி இருக்கலாம். வயிற்றுக்குள்ள போய் உங்களுக்கு தூது வர சொல்லுமா அது? இந்த துப்புரவு வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் அது சாப்பிட்டா நல்லா அறிவு வளரும் அப்படின்றதுக்காக அந்த தூது இலை யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்களும் வந்து நிறைய துப்புரவு வேலைலாம் பார்ப்பீங்களா? ஓகே கேர்ள்ஸ், நீங்கள் எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட ஆன்சர் ரொம்பவே நெருங்கி வந்துட்டீங்க. ஆனாலும் வந்து நீங்கள் வந்து பர்ஃபெக்டான அந்த கரெக்ட் ஆன்சரை சொல்ல. இப்போ அந்த ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? தூதுவளை. மாலை நேரம், சூரியன் விழுந்து இரவு எழுந்து வரும் பொழுது. அந்த நேரத்தில்தான் காதலன் காதலிக்கு தூது அனுப்புவான். அப்படி தூது அனுப்பும் வேளையில் பறித்தால் முழு பலனையும் தரும் மூலிகை இது. அதனால் தூது வேளை என்பது தூதுவளை ஆனது. ஓகே, எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அதாவது ஃப்யூச்சரில் நீங்கள் ஏதாச்சும் இந்த தூது வேலை பண்ணும்போதே நீங்கள் வந்து இந்த இலையை பறித்து சாப்பிட்டீங்கன்னாக்கா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அதாவது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொன்னது வேறு எந்த விஷயத்தையும் கிடையாது. உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய சளிகள் எல்லாமே சரியாயிடும். ஓகேங்களா? ஹாய். அண்ட் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்யூச்சர் இன்ஜினியர்ஸ் அண்ட் வந்து எல்லாருமே சாப்பிட்டு எல்லாம் பயங்கர தெம்பாக வந்துருக்கிறீங்க போல இருக்குது. சரி, ஓகே, உங்கள் எல்லாருக்கிட்டையும் பொதுவாக ஒரு கேள்வி நான் இப்போ கேட்குறேன். நீ சொன்னதுலேயே ஒரு மிகப்பெரிய பொய் அப்படின்னாக்கா என்ன பொய்? அண்ட் யார்கிட்ட சொன்னேன்? இவன் இன்ஜினியரிங் படிக்கிறேன்னு சொல்கிறதே பொய்யா? கிளாஸில் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டேன்னு காலேஜில் ஒரு மேம் கிட்ட சொன்னேன். இது நீ சொல்கிறத கண்டிப்பாக மக்கள் யாருமே நம்ப மாட்டாங்க. நீ இந்த முகத்தை பார்த்து கண்டிப்பாக ஒருத்தன் கூட நம்ப மாட்டாங்க. யாராவது எதுக்கு இன்ஜினியரிங் எடுத்த அப்படின்னு கேட்டால் ரொம்ப பிடிச்சி எடுத்தேன்னு சொல்லாத. நான் சொன்னதுல இருக்க பெரிய போய். அப்போ உனக்கு சத்தியமாக இன்ஜினியரிங் பிடிக்காது. காலேஜ் வரத்துக்கு பிடிக்குமா பிடிக்காதா? காலேஜ் வர பிடிக்கும், ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கிறது அதுக்காக. ஆனால் படிக்க பிடிக்காது. தங்கிலீஷும் சுத்த தமிழும் அப்படின்றது தான் இந்த கேமுடைய டாபிக். உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் ஹாலில் கிராஃப் பேப்பர் மட்டும்தான் தருவாங்க. ஜாமெண்ட்ரி பாக்ஸ் நம்ம தான் கொண்டு போகணும். இதுதான் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குற ஒரு சென்டென்ஸ். பரீட்சை அறையில் காகித கப்பல் செய்து காகித தாளும் இரும்பு பெட்டியும். காகித தாள்னாக்கா பேப்பர், நான் சொன்னது கிராஃப் ஷீட். கோடு போட்ட காகித தாள். பரீட்சை அறைக்குள் காகித தாளும் இரும்பு பெட்டியும் எடுத்து செல்ல வேண்டும். இரும்பு பெட்டி, ட்ரங்க் பெட்டி. உங்கள் வீட்டிலேருந்து ட்ரங்க் பெட்டி எடுத்துகிட்டு போயிடுவீங்க. தேர்வு அறையில் கட்டம் போட்ட காகிதம் மட்டும்தான் கொடுப்பார்கள். கட்டம் போட்ட காகிதம் அப்படின்னா இந்த ஜாதகம் பார்க்க போகும்போது ஜோசியர் வந்து கட்டம் போட்டு கொடுப்பாரு. தேர்வு அறையில் கட்டம் போட்ட காகிதம் மட்டும்தான் கொடுப்பார்கள். பெட்டி நாம் தான் எடுத்து செல்ல வேண்டும். தலகாணி, பெட்ஷீட்லாம் தேர்வு தானே எழுத போகிறோம். ஆமாம், அதுக்கு ஏன் பெட்டியை கொண்டு போகிற நீ? ஊருக்கு போகும்போது தான் பெட்டியை கொண்டு போகணும். ஓகே, இப்போ நீங்கள் எல்லாருமே பார்க்க போகிறது நியூஸ் 7 தெலுங்கு. ஏன்னா இப்போ வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பொண்ணு చెప్పండి ఏమండి அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. ఏమండి చెప్పండి, మీరు పేరు ఏమండి? నా పేరు ఆసిఫా. எக்ஸாம் ஹாலில் கிராஃப் பேப்பர் மட்டும் தான் தருவாங்க. ஜாமெண்ட்ரி பாக்ஸ் நம்ம தான் கொண்டு போகணும். நீங்கள் வந்து பதில் சொல்ல வேணாம். இப்போ நான் சொன்ன கொஸ்டினை மட்டும் திரும்பி சொல்லிடுங்க, அதுவே போதும் எங்களுக்கு. సరే, ఎగ్జామ్ హాల్లో జియోమెట్రీ బాక్స్ మనమే తీసుకొని వెళ్ళాలి. ஏமா திட்டுற? కాదు, காதா? జియోమెట్రీ బాక్స్. சரி, ஓகே, எனக்கு தெரிஞ்ச கொஞ்ச நெஞ்ச தமிழும் வந்து இதுக்கு மேலே மறந்து போயிடும்னு நினைக்கிறேன். என் பேர் சபரி. அண்ட் சபரி, நீங்களாம் வந்து எக்ஸாம் ஹாலுக்கே போயிருக்க மாட்டீங்கன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் இந்த கேள்வியை கேட்கறதுக்கு மனசு கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. தூங்கும் அறையில். தூங்கும் அறையில், அடேங்கப்பா, தெளிவாக பையன் வந்து நல்ல ஃபார்முலா வரான். தூங்கும் அறையில் பச்சை நிற காகிதம் மட்டுமே அழிக்கப்படும். அழிக்கப்படும். சூப்பர் சூப்பர் சூப்பர். அழிச்சிட்டு வேற கலர் அடிச்சு விட்டுருவீங்களா? வரையறை பெட்டியை வரையறை பெட்டி. நம்ம சவாரை பெட்டி மாதிரி சொல்ற பக்குனுதியா? வரையறை பெட்டி. சரி, அதை நாம் கொண்டு போக வேண்டும். நம்ம கொண்டு போகணும். கொண்டு போய் என்ன பண்ணுவீங்க? சைடில் அப்படியே வச்சு தூங்க வேண்டியதுதான். ஓகே, நீங்கள் அதை இப்பயே போய் பண்ணு நீ, தயவு செஞ்சு. பரீட்சை அறையில் அளவு காகிதம் அவர்கள் தருவார்கள். அளவு காகிதம் வரைஞ்சியே காட்டுறீங்க, சொல்லுங்க. ஆயுதங்கள் நிறைந்த பெட்டி. ஆயுதங்கள், கத்தி, கடப்பாரை. சார், அது ஆயுதம் தான். இன்ஸ்ட்ருமெண்ட்னா ஆயுதம் தான். இல்ல, காம்பஸ், ஸ்கேலு, அது ஆயுதம் தான். வன்முறையை தூண்டக்கூடாது. ஒரு படிக்கிற பொண்ணு மாதிரியா நீ பேசுற? இல்ல சார், அது இன்ஸ்ட்ருமெண்ட் பாக்ஸ் தான் எழுதி இருக்கும். அப்போ வந்து நீ வந்து அந்த காம்பஸ்லாம் எடுத்து வந்து வரையறதுக்கு யூஸ் பண்ணல, எல்லாரையும் குத்தி இருக்கிற. அப்போ உன் கண்ணுக்கு மட்டும் அது ஆயுதமா தெரிஞ்சிருக்குது. கண்ணுக்கு எப்படி மையெல்லாம் வீட்டில் நிறைய இருக்கு. அவங்க அப்பா எதுவும் மை கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க? இல்ல 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 இல்ல. சரி, ஓகே. தேர்வு அறையில்
அளவு குறிப்பான் தாளை அளவு குறிப்பான். சூப்பர். நாம் தான் எடுத்து செல்ல வேண்டும். சாரி, அது அவங்க தான் கொடுப்பாங்க. சரி, அவங்க தருவாங்க. அவர்கள் தான் தருவார்கள். முட்கள் நிறைந்த பெட்டி. முட்கள் நிறைந்த பெட்டியை. கவிதை மாதிரி இருக்குது இந்த பொண்ணு பேசுறது. முட்கள் நிறைந்த பெட்டியை நாம் தான் எடுத்து செல்ல வேண்டும். தேர்வறையில் சின்ன சின்ன கட்டம் போட்ட தாளை. சின்ன சின்ன கட்டம் போட்ட தாளை அவர்கள் தருவார்கள். அவர்கள் தருவார்கள். கமான், என்னம்மா பயங்கரமா இருக்குதும்மா, சொல்லுமா. வட்டம் போட தேவையான உள்ள கருவி உள்ள பெட்டியை நாம் எடுத்து செல்ல வட்டம் போட வேண்டும். தேவையுள்ள கருவியை நாம் எடுத்து செல்ல வேண்டும். நாம் எடுத்து, அது தப்பு. பரவாயில்ல. ஓகே, இந்த இடத்துல இருக்கவங்க எல்லாருமே இதுக்கு ஆன்சர் சொல்றதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணீங்க. ஆனால் வந்து யாருமே வந்து கரெக்டான ஆன்சரை சொல்லலை. பரீட்சை அறையில் வரைகட்டத்தால் மட்டும்தான் தருவார்கள். வடிவியல் பெட்டியை நாம் தான் கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்றது தான் இதற்கான கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வெல்கம் பேக் டு த ஷோ. பொன்னேரி வேலம்மாள் போதி கேம்பஸ் வழங்கும் அறிவு கொழுந்து. பொதுவாக காலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ரொம்ப ஜாலியாகவே இருப்பாங்க பசங்க. அதுவும் வந்து அங்கங்கே குரூப்பாக இருந்து பேசிகிட்டு இருப்பாங்க. நிறைய படத்தில் நம்ம பார்த்துருப்போம் இந்த மாதிரி படிக்கட்டில் வந்து பசங்களாம் உட்காந்துட்டு ஜாலியாக அரட்டை அடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ இந்த இடத்தையும் இந்த குரூப் பசங்க வந்து பயங்கரமாக அரட்டை அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அவங்களோட சேர்ந்து நம்ம இன்ட்ராக்ட் பண்ணலாம். அதாவது ஈவினிங் வந்து 5 மணி ஆயிடுச்சு. காலேஜ் எல்லாமே முடிஞ்சு எல்லாமே கிளம்பி போயிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம பசங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே வந்து அப்படியே மும்முரமாக நல்லா தூங்கி எந்திரிச்சு வந்த மாதிரி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறாங்க. உண்மையிலேயே காலேஜில் எவ்வளோ நேரம் படிச்சுட்டு வந்தீங்களா இல்லை நல்லா தூங்கி எழுந்துச்சு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு வரீங்களா? படிச்சுட்டு வரீங்களா? நம்பணும். சரி, நீங்கள் என்ன படிச்சீங்க இன்னைக்கு? நாங்கள் வந்து நாளைக்கு ஐஐடி. நாளைக்கு இல்லை, இன்னைக்கு. இல்லை, நாளைக்கு என்ன படிச்சீங்க? நாளைக்கு மந்த்லி டெஸ்ட் நடக்க போது, அதுக்காக இன்னைக்கு படிச்சோம். நாளைக்கு மந்த்லி டெஸ்ட்டுக்கு இன்னைக்கு அட்வான்ஸாக படிச்சுட்டு இருக்கிறீங்க. சரி, ஓகே. பொதுவாக வந்து ஒரு கொஸ்டின் வந்து நான் இப்போ எல்லார்கிட்டையும் கேட்க போகிறேன். இந்த தண்ணியில் கண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி யார் யாருக்கெல்லாம் வந்து தண்ணியில் கண்டம்? சரி, உங்களுக்கு எதில் கண்டம்? எனக்கு எக்ஸாமில் கண்டோம் சார். எக்ஸாமில் கண்டம். ஸோ குறிப்பாக இந்த சப்ஜெக்ட் நம்ம ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் இருக்கா? பொதுவாக எல்லா சப்ஜெக்டும். சரி, இது வரைக்கும் எத்தனை அரியர் இருக்குது உங்களுக்கு? அரியர் இல்லை சார். அரியர் இல்லையா? இல்லை தலையில் போன மாதிரி மொத்தமாக எல்லாம் போயிடுச்சு. சரி, ஓகே. உங்களுக்கு வந்து எந்த எக்ஸாம்னா வந்து கண்டம்? மேக்ஸ். ஏன் சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு மேக்ஸ்னா வராதா? அப்படி இல்லை, மேக்ஸ்னா பிடிக்காது. அண்ட் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு கேம் விளாட போகிறோம். இந்த கேமுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கிலீஷும் சுத்த தமிழும். இந்த கேமில் வந்து நான் வந்து உங்களுக்கு ஆங்கிலமும் தமிழும் கலந்த ஒரு சென்டென்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதை வந்து நீங்கள் தூய தமிழில் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். உங்களுக்கான அந்த சென்டென்ஸ் என்ன அப்படின்னாக்கா, மினரல் வாட்டர் குடிக்கலனாக்கா எனக்கு கோல்டு பிடிச்சிக்கும் அப்படின்றது தான் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குற ஒரு சென்டென்ஸ். ஸோ இதுக்கான பதிலை வந்து ஃபஸ்ட்டு சொல்ல போகிறது நீங்கள் தான். தூய தண்ணீரை அருந்தவில்லை என்றால் ஜலதோஷம் பிடித்துவிடும். சரி, தூய தண்ணி அப்படின்றது மினரல் வாட்டர் கிடையாது. ஸோ தூய தண்ணி அப்படின்றது வந்து ஒரு நார்மல் வாட்டர் தான். சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை அருந்தவில்லை என்றால் எனக்கு ஜலதோஷம் பிடித்துவிடும். சத்துக்கள் நிறைந்த தண்ணீரை பருகாவிட்டால் அது எப்படி? அதில் என்னென்னலாம் போடுவீங்க சத்துக்கு நீங்கள்? உப்பு, மஞ்சத்தூள். நீங்கள் அதான் சொல்கிறேன். இப்போ உங்கள் வீட்டில் வந்து ரசம் வைக்கிறதுக்கு வந்து இவங்க அம்மா சொல்லி கொடுத்துருப்பாங்க போல இருக்குது. அதனால் உப்பு, மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு இவங்க வந்து கொதிக்க வச்சு ரசமாக்கி குடிச்சிடுவாங்க போல. ஜலதோஷமே பிடிக்காது இல்லை? ஜலதோஷம் பிடிக்காது, அதனால் ரசம் குடிப்பீங்க வீட்டில் டெய்லி. தண்ணி அப்படின்னாலே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பயங்கர ஹாப்பியாகிறது வந்து பசங்க தான். ஸோ வந்து இந்த சைட் பசங்க கிட்ட வரலாம். தண்ணி சுத்திகரிக்கப்பட்ட இயந்திரம் அப்படின்னாக்கா அது வந்து ஒரு பியூரிஃபையர் மிஷின் அப்படின்னு சொல்லலாம். நான் சொல்றது மினரல் வாட்டர். மினரல் வாட்டர் அப்படி கிடையாது. நல்ல குடிநீரை குடிக்காவிட்டால் எனக்கு ஜலதோஷம். நல்ல குடிநீர் அப்படின்றது எங்க உங்க ஊர்ல கிடைக்குமா? எல்லா ஊர்லயும் எங்க கிடைக்கும் இந்த நல்ல குடிநீர் அப்படின்றது? எங்க கிடைக்கும்? ஏன்னா நிறைய இடத்துல கிடைக்க மாட்டேங்குது. அதனால சப்போஸ் எங்க கிடைக்கும், உங்களுக்கு எங்க கிடைக்குதோ அங்க வந்து நாங்களும் வாங்கிக்கலாம். எங்க வீட்ல வந்து கேன் போடுவாங்க சார், அங்க நல்ல வீட்ல வந்து கேன் வாட்டர் தான் வாங்குறீங்க. சரி, ஓகே. ஹலோ, நான் கார்த்திகா. யார் பேசுறீங்க? நான் கார்த்திகா, ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருந்து பேசுறேன். நீங்க என்னோட ஹைட்டா இருப்பீங்க போல இருக்கு. அதனால நீங்க அங்கேயே தள்ளியே நின்று பேசுங்க. தண்ணி குடிச்சு தான் ஹைட் ஆனேன். தண்ணி மரம் மட்டும் தான் வளரும்னு பார்த்தேன். தண்ணி குடிச்சா இந்த மாதிரி பொண்ணுங்களும் வளர்றாங்க போல இருக்கு. நீங்க எல்லாம் கொஞ்சம் கம்மியாவே குடிங்கம்மா. மினரல் தானே கேக்குறீங்க? மினரல்னு சொன்னா என்ன சொல்லலாம்? நாங்க வேற எதுவும் கேட்கல, மினரல் தான் கேட்டோம். இத தாது சொல்லலாம். வேற எப்படி நிறைய விதத்துல மினரல்ல சொல்லலாம். மினரல் அது நீங்க ஏதாச்சும் ஒரு விதத்துல சொல்லுங்க. அந்த ஒரு விதமே எங்களுக்கு போதும். நீங்க நிறைய விதத்துக்குலாம் நீங்க போகவே வேணாம். ஒரு விதத்தை சொல்லுங்க. சத்துக்கள் நிறைந்த வெள்ளத்தை குடித்தால். அதாவது இவங்க ஊர்ல வந்து என்னன்னாக்கா மினரல் வாட்டர்னாக்கா ஒரு 1/4 கிலோ வெள்ளத்தை எடுத்து கரைச்சி அதை வெள்ளம் தூய தமிழ் வெள்ளம். நீங்க தங்கிலீஷ்ல இருந்து தமிழுக்கு போறீங்க. பொங்கல் அப்போ நாங்க கொஞ்சம் வாங்கி வீட்டுல சமைப்போம். அந்த வெள்ளம் ஞாபகம் வரும். கனிம தண்ணீரை அருந்தாவிட்டால் எனக்கு ஜலதோஷம் பிடித்துவிடும். இரும்பு சத்து நிறைந்த
குடிநீரை நான் அருந்தாவிட்டால் எனக்கு ஜலதோஷம் அந்த இரும்பு சத்து நிறைந்த தண்ணீர் வந்து எங்கே கிடைக்கும்? பழுக்க காய்ச்சின இரும்பு எடுத்து தண்ணியில் விட்டுட்டு அதுக்கப்புறம் குடிச்சிருவீங்களா இல்லை எப்படி? அப்படி இல்லை, அந்த தண்ணியில் அந்த துருபிடிச்ச இரும்பெல்லாம் போட்டு கொதிக்க விட்டு, அதாவது இவரை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அதாவது இவர் வந்த உடனே சொன்னது என்னன்னாக்கா, இவர் வந்து கிராஃபிக்ஸ்லாம் பண்ணி ஒரு தலையில் வந்து கொஞ்சம் முடிவாக இருந்த மாதிரி டைட்டானிக் ஜாக் மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைலில் வந்து காட்டணும்னு சொல்லி ஆசைப்பட்டாரு. உலோகம் நிறைந்த உலகம் உலோகம் சரி, உலோகம். மினரல் வாட்டருக்குன்ற தமிழ் பேர் என்ன? வெந்நீர். வெந்நீர். சரி, நல்லா கொதிக்க வச்ச வெந்நீர் வந்து மினரல் வாட்டர் ஆகிடும். எவ்வளோ நேரம் கொதிக்க வைக்கணும்? 100 டிகிரி செல்சியஸ். 100 டிகிரி செல்சியஸில் கொதிக்க வச்சா அது வந்து மினரல் வாட்டர். தெரியுது இப்போ ஏன் முடி கொட்ட ஆரம்பிக்குது. இந்த அளவுக்கு யோசிக்கிறதுனால தான் உனக்கு மண்டையில் முடி கொட்டி இருக்குது. அலசப்பட்ட தண்ணீரை குடிக்காவிட்டால், அதான் வீட்டில் வந்து அவங்க அம்மா வந்து துணி அலசுற தண்ணியை எடுத்து வைப்பாங்க. தம்பி 2 டம்ளர் எடுத்து மடக்குன்னு குடிச்சிட்டு தெம்பா நிற்கிறாப்புல. எங்க வீட்டு தண்ணீரை தவிர வேற வீட்டு தண்ணீர் குடித்து விட்டால் எனக்கு ஜலதோஷம் பிடித்து விடும். சரி, ஏதாச்சும் ஒரு ஊருக்கு போயிட்டீங்கன்னாக்கா என்ன பண்ணுவீங்க? ஒரு மாசம் போறீங்க, எங்க வீட்டு டேங்கர் லாரியில குடும்பத்தோட கிளம்பிடுவீங்க? இல்ல, எங்க வீட்ல வந்து தண்ணி தான் குடிப்பேன். மினரல் வாட்டர்னா என் வந்து வீட்டு தண்ணியை உப்பு குடிக்க தண்ணி. விட்டாலும் சொல்லி நான் அதை சொல்லவே இல்லையோ. ஏன் இதில் உங்க வீடை கொண்டு வரீங்க? இப்போ அத்தனை பேருக்கு வீடுலாம் இல்லையா என்ன? அம்மா கிட்ட சொல்லிடுவேன் மினரல் வாட்டர் அம்மா ஏன் தான். இப்போ என்னைய அவங்க அம்மா கிட்ட சொல்றீங்க? ஆமா, எங்க வீட்டு தண்ணி நீங்க கலாய்க்கிறீங்கல்ல. உப்பு தண்ணி குடிக்காவிட்டால் எனக்கு ஜலதோஷம் தண்ணி. பிடித்து விடும். நானும் ரொம்பமா உனக்கு அநியாயத்து. சரி, அம்மா குடிநீர் பருந்தாவிட்டால் எனக்கு இல்லை, வேற மாதிரி நீ கொண்டு போற இந்த ஷோவை. ஓகே, உங்ககிட்ட நான் கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னாக்கா, அதாவது மினரல் வாட்டர் குடிக்கல அப்படின்னாக்கா எனக்கு வந்து கோல்டு பிடிச்சிக்கும் அப்படின்றத வந்து தமிழில் சொல்லி கேட்டேன். பட் இதுக்கு வந்து யாருமே கரெக்டான ஆன்சர் வந்து சொல்லலை. ஆனால் ஒருத்தங்க மட்டும் அதுக்கு கரெக்டான ஆன்சர் சொன்னாங்க. அவங்க யார் அப்படின்னாக்கா, இந்த இடத்துல இருக்கிறாங்க இல்லையா, நீங்கள் கொஞ்சம் அப்படி ஃப்ரண்ட்டில் வாங்க. சஜினி, நீங்கள் என்ன சொன்னீங்க அதுக்கு? கனிம தண்ணீரை அருந்தாவிட்டால் எனக்கு ஜலதோஷம் பிடித்து விடும். கனிம அப்படின்றது தான் வந்து மினரல். அதாவது கனிம நீரை அருந்தாவிட்டால் எனக்கு ஜலதோஷம் பிடித்து விடும் அப்படின்றது தான் வந்து கரெக்டான இந்த வேர்ட். சரிங்களா? கரெக்டான ஆன்சர் சொன்ன சஜினி அவங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? மீண்டும் உங்களை அடுத்த வாரம் வேற ஒரு காலேஜில் நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ராகேஷ் மற்றும்